अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. ஞானமான பதார்த்தம் எப்படி சவிஷயகமாக இருக்கோ, விஷய சம்பந்தத்துடனே கூடியிருக்கோ, அதே போலயே ஆசையும் விஷயத்தோடு கூடியிருக்கணும். இப்ப எங்க விஷயம் இருக்கோ அங்கே ஆசை இருக்கு. அதே போல எங்கெங்க விஷயம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அறிவு இருக்கணும். விஷயம் இல்லைன்னா அறிவு இருக்கப்படாது. மோட்சத்துல விஷயம் இல்லை, ஆகையால் அங்கே அறிவில்லை. மோட்சத்துல அறிவில்லைன்னா ஆத்மா மட்டும்தான் இருக்குன்னு நீங்க சொன்னீள். ஸோ அறிவில்லை. ஆத்மா இருக்கு, அறிவில்லை. ஸோ அஜ்ஞானத்துவம் வந்துருக்கு. அஜ்ஞானத்துவம் வந்ததுனால விதிகாரம். இதுதான் அவன் சொன்னதான கேள்வி. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? முன்னால நம்ம என்ன சொன்னோம்? அர்த்தோபலட்சித பிரகாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம். பொருள் இல்லாத போதாலும் விளக்கி கொண்டிருக்கக்கூடியதான விளக்கந்து இருக்கு. சபையில ஜனங்கள் எல்லாரும் போனாலும் ஜனங்கள் இல்லை என்று காட்டி கொடுக்கக்கூடியதான தீபம் இருப்பது போல் பொருள்கள் ஒன்றும் இல்லாத போனாலும் தான் மட்டும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அறிவங்கு இருக்கு. அது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்கிறதான ஸ்ருதி அதை சொல்றது. எப்பொழுதும் நித்தியமான பிரம்மம் இருக்கிறதாக சொல்றது. அதான் எப்படின்னு நம்ம அர்த்தோபலட்சித பிரகாசம் ஞானம்னு நம்ம சொன்னோம். இதை நம்ம ஸ்ருதியை பேஸ் பண்ணி சொன்னோம். அதை அவன் என்ன சொல்றான்? யுக்தியை பேஸ் பண்ணி சொல்றான். அடுத்ததாக நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கான் அவன்? அறிவு என்கிறது இச்சை, ஆசை என்கிறது பொருள் இருக்கும்படி இருக்கா போல அறிவும் பொருள் இருக்கும் பொழுதுதான் இருக்கணும். பொருள் இல்லாத சமயத்துல அறிவு இருக்கப்படாது. மோட்சத்துல பொருள் இல்லை, அறிவு இருக்கப்படாது அப்படின்னு யுக்தியில கேட்டிருக்காங்க. நாம் என்ன சொல்றோம்? அறிவுக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் உண்டு. அறிவில் இருக்கக்கூடியதான ஞானீய விஷயத்தை என்கிறது அது முக்கியமான விஷயத்தை. ஆசைப்படக்கூடியதான ஒரு பொருள்ல இருக்கக்கூடியதான விஷயமானது ஞானீய விஷயத்திலிருந்து வந்ததான விஷயத்தை. அது என்ன பேரு? யாசித மண்டன நியாயம்னு பேரு. கிராமாந்தரத்தெல்லாம் இப்பதான் எல்லாராத்துலயும் தங்கம் இருக்கு. கிராமாந்தரத்துல யாருக்கும் தங்கம் இருக்கு. வெறும் மஞ்ச கயிறு தான் போட்டுட்டு இருப்பா, இல்லைன்னா கருது மணியை போட்டுட்டு இருப்பா சில பிராந்தங்கள். ஆனா எங்கேயாவது கல்யாணம் நடக்கிறதுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பண்ணுவா? அந்த ஜமீன்தாரத்தில் போய் உங்க நகையை கொஞ்சம் கொடுங்க, நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். அந்த மாதிரி கொடுப்பா நம்பிக்கை. இவத்தை போட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு திருப்பியும் வந்து அந்த நகையை அவளை கொடுத்துடும். ஸோ இப்ப இது என்னாச்சு? யாசனம் பண்ணி அந்த ஒரு நகையை வாங்கிட்டு அந்த சபையில கல்யாணத்துல தான் மண்டித்தம் பிரகாசமா இருந்தா. இப்ப பாக்குறவாளுக்கெல்லாம் என்ன, ஓஹோ இந்த மாதிரி ஒரு தங்கம் இருக்கு அப்படின்னு காட்டிட்டு இருக்கா. வசூலு இது எங்க இருக்கு? கடன் வாங்கின்றது. கடன் கூட இந்த சுத்த எடுத்துன்னு வாங்கின்றது. இதே மாதிரியே இச்சைக்கு சவிஷேகத்துவம் இல்லை. ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் எந்த பொருளையும் நீங்க சொல்றீல அந்த பொருளானது விஷயத்தா எனக்கு அந்த பொருள்ல விஷயத்தை எப்படி இருந்தது? ஞானத்தினால விஷயத்தை ஏற்பட்டு ஞானமானது அதை ஒழித்த பிறகு அதை தாங்கள் ஆசைப்பட்டு அறிவு அந்த பொருளை ஒழிக்கவில்லையே என்றால் உங்களுக்கு ஆசையே எழுந்திருக்காது. ஒரு பொருளை தாங்கள் அறியவில்லையே என்றால் அதில் ஆசை வந்திருக்காது. அறிந்த பிறகுதானே ஆசை வந்தது. ஸோ அந்த அறிவானது அதை ஒழித்திருக்க, ஆகையால் தான் உங்களுக்கு ஆசை ஏற்படும். இந்த ஆசைக்கும் பொருளுக்கும் டைரக்டா சம்பந்தம் இல்லை. ஆசையானது ஞானம் வழியாக பொருளோட சம்பந்தப்படும். ஒத்துக்கிறோம் இல்லையா? அதே போல செயலும் எப்படி பண்ணிருக்க? செயலானது ஆசையோட சம்பந்தப்பட்ட, ஆசையானது அறிவோட சம்பந்தப்பட்ட அது பிரகாசித்து.
சோ ஆசைக்கும் பொருளுக்கும் ஏற்படக்கூடியதான விஷயத்தை எப்படி ஞானிய விஷயத்தா முதல்ல புரியும். இப்ப நிஜமான விஷயத்தை எதுக்கு? ஞானத்துக்குத்தான். நிஜமாக பொருளை ஒழித்தது எது? அறிவு ஒண்ணுத்தான். ஆசைக்கும் செயலுக்கும் பொருளோட சம்பந்தம் ஞானம் வழியாக வந்ததை தவிர நேரா வரலை. இப்ப இந்த ஆசையும் செயலும் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அறிவு எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆசையும் செயலும் எங்க தர இருக்க? அந்த கரணத்துல தான் இருக்கு. ஆசையும் செயலும் அந்த கரணத்துல இருக்குன்னு சொன்னா எங்க ப்ரூவ் கேட்கறீங்க? அடுத்த க்ஷணமே உங்க மனசுல இது வந்திருக்கணும். காமசங்கல்போ விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதிர திருதிரு சரீர் தீர் தீரித்யேத சர்வம் மன ஏவா. காமஹா ஸ்ருதி என்ன சொல்றது? மனசு. சோ ஆசைக்கு இருப்பிடம் எது? மனசு. இச்சைக்கு இருப்பிடம் எது? மனசு. செயலுக்கு இருப்பிடம் எது? மனசு. மனசு இருக்கும் பொழுதுதான் விஷயத்தோட கனெக்ட் ஆகும். ஆசையும் விஷயமும் எப்ப கனெக்ட் ஆகுது? மனசு இருக்கும் பொழுது. ஆனால் அறிவானது எப்ப? ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். பொருள் இல்லாத போனாலும் அறிவு இருக்கு. ஏன் சார் அறிவு இருக்கு? இப்பதான் நான் சொன்னேனே. ஏன்னா அறிவு என்கிறது பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபம் எப்பொழுதும் உள்ளது. பிரம்மஸ்வரூபம் எப்பொழுதும் உள்ளது. ஆகையால் விஷயத்தை விட அதிக சத்தையானது. கடைக்குள்ள போற எல்லா பொருளும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த வெளிச்சத்துல பொருளை பார்க்கிறேன். பார்த்த பிறகு உங்களுக்கு ஆசை வருது. இது பர்ச்சேஸ் ஆகும். இதாவது நீங்க கடைக்கு போறேன், அங்க பொருளை பார்க்கிறேன், நீங்க ஆசைப்படுற பொருளை எடுத்து வந்து வரேன். ஆனா அங்க போறதுன்னு டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பொருள் ஆசை வருமா? வெளியில வருவோம் வாங்குவீடா? இல்லை. அப்ப என்ன? பொருளை வாங்குறதோ பொருளை ஆசைப்படுறதோ அதுக்கு என்ன தேவை இருக்கு? கரண்ட் தேவை. அப்புறம் இந்த பொருள் எல்லாம் எடுத்து ஷோகேஸ்ல இருக்கிற பொருளை எடுத்து ராத்திரி வேலையில அவன் என்ன பண்ணிவிட்டான்? உள்ள கொண்டு போய் வச்சுட்டான். இப்ப வெறும் ஷோகேஸ் இருக்கு, லைட் மட்டும் இருக்கு. இப்ப என்னடா ஆச்சுன்னா, இப்ப பொருள் இல்லை, ஆசை இல்லை, பொருள் இல்லை, வாங்கணும்னு எண்ணம் இல்லை. ஆனால் இங்க பொருள் இருந்தது எனக்குடையதான அறிவு இருக்கா இல்லையா? பொருள் இருக்குன்னு சொல்லல, பொருள் இருந்தது எனக்கு அறிவு இருக்கும் இல்லையா? அதான் சார் ஞானம் இருக்குன்னு சொல்ல. மற்ற பொருள்கள் ஆசையும் செயலும் இல்லைங்க. ஆசையும் செயலுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் உண்டு. அறிவானது பொருள்கள் இல்லாத சமயத்திலையும் இருக்கலாம். ஆசையும் செயலும் பொருள் இருந்து பொருளை பார்த்து பிறகுதான் வரும். மனசு இருக்கிற நிலையில ஆசையும் செயலும், மனசு போன நிலையிலையும் அறிவு இருக்கு. ஞானத்துக்கும் ஆப்ஜெக்டுக்கும் சம்பந்தம் அது சாதாத்மிய சம்பந்தம் தான், ஆத்தியாத்ம சம்பந்தம் தான். ஆனால் அறிவுக்கும் பொருளுக்கும் ஆத்தியாத்மிக சம்பந்தம், ஆசைக்கும் இவைகளுக்கும் சமசப்தாக்கம். இது இருந்தால் அது விஷம சப்தாக்கம்னு ப்ரூவ் பண்ணினா அது மித்யாத்வம் வந்துருமே அப்படின்னு சொல்லு. விஷம சப்தாக்கத்துவம் மித்யாத்வ பிரயோஜகம்னு நாங்க சொல்லல. எங்கெங்க மித்யாத்வம் இருக்கோ அங்கெங்க விஷம சப்தாக்கத்துவம் இருக்கலாம். ஆனா இதனாலேயே அது மித்யாத்வம். ஆகையால் இங்க ரியாலிட்டி என்ன? பொருளை விட அறிவானது அதிகமான காலத்தில் இருக்கு. அவ்வளவுதான். அதான் சொல்ற ஞானத்திற்கு சவிஷயத்துவம் விஷய சம்பந்தா. ஞானத்துக்கு சவிஷயத்துவம் ஆப்ஜெக்டிபிகேஷன் என்ன அர்த்தம்? விஷயத்தோட சம்பந்தமானது. சகல தாத்விகா, இந்த சம்பந்தம் பர்மனன்ட் இல்லை. கிந்து ஆத்தியாத்மிகா, இது என்ன சம்பந்தம்? ஆத்தியாத்மிகமான சம்பந்தம். வட்சமான ரீதியா தாத்விக சம்பந்தத்தை நிரூபணிக்கும் அசக்கியத்வா. ஏன்னா மேல போய் நாங்க திருஷ்ய சம்பந்த அபாவ பிரகரணம்னு ஒண்ணு சொல்றோம். திருக்குக்கு திருஷ்யத்துக்கு சம்பந்தமே இல்லை. இந்த தீபத்துக்கும் புஸ்தகத்துக்கும் சம்பந்தம் உண்டோ? தீபம் தான் இடத்துல இருக்கு, அது ஒளியை கொடுத்துட்டே இருக்கு. அந்த ஒளி இதுல விழுந்ததுனால இது நமக்கு தெரியுது. ஆனா தீபம் இதை ஒன்றும் பண்ணல. ஞாபகம், தீபத்துக்கும் புஸ்தகத்துக்கும் ஒரு கனெக்ஷனும் இல்லை. தீபம் தன் காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கு. அதனுடைய சுபாவம் ஒளியை கொடுக்கறது. அதனுடைய ஒளி இது மேல பட்டத்தினால இது தெரியுது. இது மேல ஒளி பட்டத்தினால தீபத்துக்கு லாபமோ நஷ்டமோ ஒன்றும் ஏற்படாது.
ஸோ அந்த விவகாரம் என்னன்னா சைத்தன்யத்துக்கும் பொருளுக்கும் அதான் சம்பந்தம். ஸோ வர்ச்சுவலி சைத்தன்யம் பொருளோட ஒட்டாது. சைத்தன்ய பொருளோட ஒட்டாதுன்னு சொன்னா நீங்க என்ன சுத்தி சொல்லணும்? அசங்கோக்கியம் புருஷா சொல்லிட்டே. அத்வைத சித்தி என்கிறது இது ஜிம்னாஸ்டிக் மட்டும் இல்லை, இது உங்களுக்கு மனன கிரந்தம். எவ்வளவு வேர்டு நான் சொன்னேன் ஆனால் ஸ்ருதி பிரமாணம் நீங்க சொல்லணும். அதுக்காக தான் அவர் எழுதியிருக்கார். என்ன இருக்கார்? போதாய வாதி விஜயாயுத சத்வராடா. உங்களுக்கு போதாய போதம் வரணுங்கிறது இந்த கிரந்தம். பிரஸ்தானத்திலையும் பார்த்துட்டு அப்படியே ஆழமா தூங்கின்றது அப்புறம் இல்லை. எதை சொல்றாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞானம் வரணும். அதோட வாதி ஏதாவது சொன்னானேன்னா அவன் சொல்றது தப்புன்னு எடுத்து சொல்லக்கூடியதான கெப்பாசிட்டி உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். அதோட மட்டும் இல்ல, கிரந்த நிச்சயம் நிறைய கிரந்தங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதற்காக? அறிவு வரணுங்கிறது. ஆகையால் அறிவு வரணும்னா எனக்கு உபனிஷத் ஞானம் வரணும். ஆத்மா அசங்கம், ஞானமானது எதோடைய சம்பந்தப்படாது. ஞானம் சம்பந்தப்படாதுங்கிற விஷயத்தை எங்கே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு? துர்திருஷ்ய பிரகரணத்துல we are going to prove. அதான் வட்சியமான ரீதியா தாத்விக சம்பந்தத்தை நிரூபயிதும் அசக்கியத்வா. தாத்விக சம்பந்தம் பர்மனன்ட் கனெக்ஷன், ரியல் கனெக்ஷன் பிட்வீன் நாலேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் சொல்ல முடியாது. அதனால என்னன்னா, அதனால அதுக்கு சுவாபாவிகம் இல்லை. ஆசைக்கும் பொருளுக்கும் கனெக்ஷன் சுவாபாவிகம். ஆசைக்கு செயலுக்கும் பொருளுக்கும் கனெக்ஷன் இருக்கலாம், சமான சத்தாகம். ஆனா அறிவுக்கும் பொருளுக்கும் சுவாபாவிகமான சம்பந்தம் இல்லை. சுவாபாவிகம்னா என்ன? அது இருக்கிற வரைக்கும் இருக்கிறது, அது போனா தான் போறது. ஞானம் போகுமோ? ஆத்மஸ்வரூபம் போகாது இல்லையா? என்னென்ன அந்த சம்பந்தம் போகாம போயிடும். ஆனா ஞானம் இருக்க பொருள் இல்லை. எப்ப? நீங்க தூங்குறப்ப. நீங்க தூங்கும் பொழுது பொருள் இருக்கா? இல்ல. ஆனா முடிச்சுட்ட பிறகு நான் தூங்கினேன்னு அறிவு இருக்கோ இல்லையா? நான் தூங்கினேங்கிற ஒரு ஸ்மிருதிக்கு பின்னால அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கு. அறிவு இருந்தது, பொருள் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரிதான் மோட்சத்துல அறிவு இருக்கு, பொருளே இல்லை. ஏவம் ஞானோபாதிகத்தைவ சவிஷயத்துவத்திய இச்சாதிஷு அபியுபகமா. ஞான உபாதி, ஞானத்துக்கு உபாதியா இருக்கக்கூடியது என்ன? அவித்யா, அந்த கரண விருத்தி, இப்படி எல்லாம் வச்சுக்கணும். இதெல்லாம் உபாதி. இது இருக்க தொட்டுத்தான் அது இதோட சேர்ந்தா போல காணப்படுகிறது. ஞானோபாதிகத்தீவ சவிஷயத்துவத்திய இச்சாதிஷு அபியுபகமாத். ஆசை செயல்கள் இவைகளுக்குள்ள இருக்கக்கூடியதான சவிஷயத்துவம், கனெக்ஷன் வித் தி ஆப்ஜெக்ட், அது எப்படி இருக்கு? ஞானத்தோடு ஞானம் உபாதியா இருக்கிறதுனால வரதுனால நகராம் சத்திய சுவாபாவிகம். இது அதுக்கு சுவாபாவிகம் இல்லை. அப்படின்னா சுவாபாவிகம் இல்லையோன்னா சார் அப்படின்னு என்னாச்சுங்க? ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் எப்படி சம்பந்தம், கனெக்ஷன் சுவாபாவிகம் இல்லைங்கிறோ அதே போல ஆசைக்கும் பொருளுக்கும் சம்பந்தம் வேண்டாமே, கனெக்ஷன் வேண்டாமே? வேண்டாம். என்ன பச்சுங்க? வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னா பொருள் இல்லாம ஆசை வரட்டுமே. எப்படி பொருள் இல்லாமல் அறிவு இருக்கு என்று சொன்னீங்களோ அதே போல பொருள் இல்லாமலே ஆசை வரட்டுமே. வரட்டும் நீங்க தலை ஆட்டப்படாது. என்ன லோகத்துல வரல ஞாபகம். அவன் ஏதாவது சொல்றது பேசுனா ஓகே நீங்க சொல்லப்படாது. ஏன்னா இது மேட்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். டு யூ கெட் எ டிசைர் வித்அவுட் an ஆப்ஜெக்ட்? இல்லையே. ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா தானே சார் உங்களுக்கு டிசைர் வருது. யூ நோ தி ஆப்ஜெக்ட், either you desire it or you hate it. அவ்வளவுதானே. அப்ப லோகத்துல பொருள் இல்லாமலேயே ஆசை வரட்டுமே அப்படின்னு கேட்கறது. ஏவம் ஞானவத்து விஷய சம்பந்தம் வினாபி. ஞானம் எப்படி விஷய சம்பந்தம் இல்லாமலேயே உங்களுக்கு அறிவு இருக்குங்கிற மோட்ச தசையில. மோட்சத்துல பொருள் இல்லை ஆனா அறிவு இருக்குங்கிற. அதே போலயே லோகத்துல பொருள் இல்லாமலேயே ஆசை வரட்டுமேன்னு கேட்டான். ஞானவது விஷய சம்பந்தம் வினாபி கதாச்சித் இச்சாயாக தத்துவாபத்தி. கேள்வி சிம்பிளா தான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். பொருள் இல்லாமலேயே எனக்கு ஆசை வரட்டுமே. நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். எப்பவாவது எண்ணிக்கையாவது பொருள் இல்லாம ஆசை வந்திருக்கோம் உங்களுக்கு? என்னதுன்னு பொருளை தெரியாம ஆசைப்பட்டிருக்கீங்களோ? இல்லையே. வரட்டுமே சார் நான் சொல்ற தத்வாபத்திருதி வாச்சம் சவிஷய தத்துவ பிரயோஜக உபாத்தியபேட்சையா அதிக சத்தா தத்துவத்திய தத்திர பிரயோஜகத்வா. எது போல ஒரு கண்டிஷன் இருந்தா இது வந்திருக்கும் சார். நமக்கு பொருள் இல்லாமலேயே ஆசை ஏன் வரல? இது சாதாரணமான கேள்விதான். இது வேதாந்தம் எல்லாம் வேண்டாம், சென்றெல்லாம் உங்களையே கேட்கணும்.
பொருள் இல்லாமலேயே மோட்சத்துல அறிவு வறுமையானால் அதே போல பொருள் இல்லாமலே நமக்கு ஆசை வரட்டுமே. மோட்சத்துல இல்ல. இப்பவுமே மோட்சத்துல ஆசை வரட்டுமே கேட்டீங்கன்னா அது மோட்சம் இல்ல. ஞாபகம் வச்சுங்க. முமுட்சுத்துவம் இது வரைக்கும் மோட்சம் வர பரியந்தம். மோட்சம் வந்த பிறகு மோட்சத்துவம் இருக்குமா? மோட்சத்துவம் இருக்கிற வரைக்கும் மோட்சம் இல்லைன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. அதுல ஆசைப்பட்டுட்டே இருக்கேன்னா என்ன கிடைக்காதனால தான் ஆசைப்படுறேன். கிடைச்சது ஆசைப்படுவேன்னு மோட்சத்துவமும் அங்க இல்ல. மற்ற உதாரணங்கள் ஆசை இன்னைக்கு விட்டாச்சு. வைராக்கியம் போன பிறகு தானே மோட்சத்துவம் வந்திருக்கு. லோகத்துல மற்ற ஆல் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற ஆசையெல்லாம் போயிடுது. மோட்சத்துவம் மட்டும் இருந்தது. மோட்சம் வந்தது அந்த ஆசையும் போயிடுது. மோட்சத்துல ஒரு ஆசையும் இல்லை, அப்ப பொருளும் இல்லை அப்படின்னு சொன்னா ரைட்ட. அதே போல இங்கேயும் வரட்டுமே, பொருள் இல்லாமலேயே ஆசை வரட்டுமே நமக்கு அப்படின்னு கேட்டானே. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? அப்படி வரல நமக்கு. ஆசைன்னா பொருளை பார்த்து அறிந்த பிறகுதான் ஆசை வருது. இங்க பொருள் இருந்தா தான் ஆசை வருது. பொருள் இல்லாமலேயே ஆசை வரட்டுமே, ஏன் வரலை என்று கேட்டீங்கன்னா வருது ஆன்சர் தட்டி வருது. இது நமக்கு இது வேதாந்தம் வரைக்கும் வேணாம். சாதாரணமா ஒரு பேச்சு கேட்டுவிட்டாலும் வச்சுங்களேன், பினிஷ். வேறம் கேட்க மாட்டாங்க. கிரிக்கெட் மேட்ச் விளையாட போயிருப்பாங்க. பேசி கேட்டு விட்டாலும் வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ண போறேன் நீங்க? அதான் சொல்ற, ஐயா நீங்க ஆசை எங்க இருந்து ஜெனரேட் ஆகுதுன்னு பாருங்க. ஆசை எங்க இருந்து ஜெனரேட் ஆகுது? மனசுல. இந்த மனசானது எப்ப இருக்கு? விவகார காலத்துல. பொருள்கள் எப்ப இருக்கு? விவகார காலத்துல. விவகார காலத்துலதான் பொருளும் இருக்கு, விவகார காலத்துலதான் மனசும் இருக்கு. ஆகையால் சமான சத்தாகமா இருக்கு. ஆகையால் இப்பதான் ஆசையும் வரும், பொருளும் வரும். பொருள் இல்லாமலேயே உங்களுக்கு ஆசை வரணுமையானால், பொருள் வியாபாரிக சத்தை ஆசை அதிக சத்தையா இருந்ததுன்னா that will be a situation where பொருள் இல்லை ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இருக்கு. பொருள் இல்லாமல் ஆசை இருக்கு என்று சொல்லினேயானால் பொருள் எல்லாம் போன பிறகும் ஆசை இருக்கணும். அந்த பொருள்கள்ல மனசுங்கிறது ஒரு பொருள். அதுவும் போயிட்டுதான் அப்புறம் ஆசை எப்படி வரும்? இப்ப ஆசை பொருள் இல்லாமல் நமக்கு ஆசை வருது எனக்கூடியதான கண்டிஷன் நமக்கு வராத காரணம் என்னன்னா, சவிஷயத்துவ பிரயோஜக உபாதி இருக்கு பார்த்தீங்களா, அது சமான சத்தாக. எதனால் நம்மளுக்கு ஆசையும் எதனால் நமக்கு அந்த பொருளும் நமக்கு ஆசையும் பொருளும் இருக்கோ அவ்விரண்டுக்கும் ஒரே யூனிட். அதுதான் ரெண்டு ஜெனரேட்டர். அதான் சொல்ற சவிஷயத்துவ பிரயோஜக உபாதி அபேட்சையா, விஷயத்துவத்தை காட்டக்கூடியதான இன்ஸ்ட்ருமெண்ட் உபாதி அந்த கரணம். அதை விட அதிக சத்தாகமா இருக்குமையானால் பொருள் இல்லாமல் ஆசை வரலாம். பொருளை விட ஆசையானது அதிக நேரம் வந்தால் பொருளை போன பிறகு ஆசை நிற்கும். பொருள் போகும்பொழுதே ஆசையும் போயிடுச்சுன்னா பொருள் இல்லாம ஆசை எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். பொருளும் ஆசையும் ஒரே சமயத்துல இருக்கு. பொருள் போகும் பொழுதே ஆசையோட போறது. ஆகையால் பொருள் போன பிறகு ஆசை இருக்குன்னு சொல்ல முடியும். இதை விட அதிக சத்தாக்கமா இருக்குமையானால், அதிக சத்தாக்கம் அதிகமான நேரம் இருக்கிறதாக இருக்குமையானால், பொருள் போன பிறகும் ஆசை இருக்கிறவையானால் பொருள் இல்லாமல் ஆசை வரலாம். அப்படி இல்லை. ஏன்னா பொருளும் ஆசையும் ரெண்டும் சமான சத்தாக்கம். ஆனா பொருளும் ஞானமும் விஷம சத்தாக்கம். பொருளை விட ஞானம் ஜாஸ்தி. ஞானம் எப்பொழுதும் அழியாது, பிரம்மம் எப்பொழுதும் அழியாது. ஞானம்னா பிரம்மம்னு அர்த்தம். விருத்தி ஞானம் இல்ல, ஞானம்னா பிரம்மம்னு அர்த்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா தெரியுங்களா இல்லையா? அந்த ஞானம் ஸ்வரூபமானது சுத்த சைத்தன்யமானது எப்பொழுதும் இருக்கு, அழியாது. ஆனா பொருள் எல்லாம் அஜ்ஞானம் போச்சுன்னா போச்சு. ஞானத்துக்கும் பொருளுக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்படிப்பட்டதான சம்பந்தம்? விஷம சத்தாட்டமான சம்பந்தம். ஆகையால் பொருள் இல்லாமலும் ஞானம் இருக்கலாம். ஆனா ஆசைக்கும் விஷயத்துக்கும் எப்படிப்பட்டதான சம்பந்தம்? த்ரூ மைண்ட். மைண்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். எப்பொழுது ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போறதோ, இப்ப அலாங் வித் ஆப்ஜெக்ட்ஸ் மைண்டும் போயிடும். அலாங் வித் ஆப்ஜெக்ட்ஸ் சொன்னேன், ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல. படம் எண்ணிக்கே போயிடலாம், வஸ்திரம் இருக்கலாம், வஸ்திரமும் போகலாம். ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் என்னைக்கு போகும்? மோட்சம் வந்து அன்னைக்கு. மோட்சம் வந்து அன்னைக்கு மனசும் போயிடும், ஆப்ஜெக்டும் போயிடுத்து, மனசும் போயிடுது. ஆசை எப்படி சார் வரும்? இந்த இச்சைக்கும் ஞானத்துக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம். ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போனாலும் அறிவு இருக்கும். ஏன்? அறிவு நிச்சயமா இருக்கிறதுனால. ஆகையால் அறிவில்லா பொருள் இல்லாத அறிவை காணலாம். ஆனா
ஆசை இல்லாதான் பொருள் இல்லாதான ஆசையை பார்க்க முடியாது. பொருள் இல்லாதான ஆசையை பார்க்க முடியாது. என்ன பொருள் எல்லாம் மனசு எனக்கூடியதான உபாதி வழியாக ஆசைப்படப்படுகின்றது. எப்பொழுது பொருள் எல்லாம் போகிறதோ அப்பொழுது மனசும் போகிறது. ஆகையால் பொருள் இல்லாதான ஆசைங்கிறது உலகத்துல காண முடியாது. இந்த ஆன்சர் அதே சிதிக்காரர் சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? சிம்பிள், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இது. சரி, எப்ப சார் ஆசைப்படப்படுற? மனசு இருந்தா ஆசைப்படப்படுறேன். மனசு எப்ப சார் போகும்? பொருள் எல்லாம் போகும் பொழுது மனசும் போயிடும். ஸோ பொருள் எல்லாம் போன பிறகு மனசு இருக்குமா? இருக்காது. மனசு இல்லைன்னா ஆசைப்பட போறேடா? இல்லை. ஆனா பொருள் இல்லாதான அறிவு இருக்குமா? அது இருக்கு சார். ஏன்னா லோகத்திலேயே பார்ப்போம். புதுசா ஒரு வீடு வாங்குறேன், இந்த வீட்டுக்குள்ள போறது எப்படி இருக்குன்னா ஒண்ணும் இல்லை, எல்லாம் காலி பண்ணி காலியா இருந்தாதான் வேக்கண்ட் பொசிஷன் கொடுத்தா தான் நான் போறேங்கிறது. வீடு வாங்குறேங்கிறப்ப வேக்கண்ட் பொசிஷன், அங்க டேபிள் இருக்கப்படாது, சேர் இருக்கப்படாது, ஒண்ணும் இருக்கக்கூடாது. ஏன் அந்த புதுசா பில்டர் கட்டி கொடுக்குற பாருங்க, கரண்ட் வழியில கூட தொங்காது. இப்படி பேனல் லைட்டு நீங்க தான் போட்டுக்கணும். வயர் கூட தெரியாது. என்னடா நான் கத்திட்டு வயர் எங்கிட்டான். நிஜமான வேக்கண்ட்னா வேக்கண்டா தான் கொடுக்குறான். அறிவு இருக்கா? பொருள் இல்லையா? பொருள் இல்லாம அறிவு இருக்கோ இல்லையா? இது என்னமோ வேதாந்தம் வரைக்கும் பார வேண்டாம். உங்க டே டு டே லைஃப்லயே பார்த்துட்டு இருக்கு. பொருள் இல்லாமல் பொருள் இல்லை எனக்கூடியதான அறிவு இருக்கு. ஆனா பொருள் இல்லாமல் ஆசை இல்லை. இதுக்கு காரணம் என்ன? ஆசைங்கிறது த்ரூ மைண்ட் வருது. மைண்ட் இஸ் ஆல்சோ an object among many objects in the world. அந்த அஜ்ஞானம் போகும் பொழுது along with the objects மைண்டும் போயிடுது. ஸோ பொருள் இல்லாதான ஆசை வராது, பொருள் இல்லாமல் அறிவு வரலாம். அவ்வளவு. விஷயத்துவ பிரயோஜக உபாத்தியபேட்சையா அதிக சத்தாகத்திய தத்திர பிரயோஜகத்வா இச்சாயாஸ்த தத்தமான சத்தாகத்வா நகத்வயா மோட்சாவஸ்தாயாம் நிர்விஷயத்துவ அங்கீகாரா. இதுக்கு அப்புறம் இதோட நிறுத்திவிடும். நானும் ஸ்வயா அத்வைதியினால மோட்சதத்தாயா மோட்சத்துல ஆத்மனா நிர்விஷயத்துவ அங்கீகாரா, ஆத்மாவுக்கு விஷயம் இல்லை. ஆத்மா நிர்விஷயம், விஷய சம்பந்தமற்றது. ஏன் சார் விஷய சம்பந்தமற்றது? விஷயம் இல்லை, பார்க்கறதுக்கு பொருள் இல்லை, பார்க்கல, அவ்வளவுதான். நிர்விஷயத்துவ அங்கீகாராது ஆனந்த அப்பிரகாசு. அங்க மோட்சத்துல ஆனந்தம் தெரிகிறதா இல்லையா? ஆனந்தமும் எனக்கு தெரிகிறதுன்னா ஆனந்தமானது உங்க நாலேஜுக்கு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ மோட்சத்துல மனுஷனே ஆனந்தம் இருக்கா இல்லையா சார்? ஆனந்தம் இல்லையேன்னு சொன்னேன்னா அந்த மோட்சம் எனக்கு எதுக்கு தரணும்? ஆனந்தம் இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். ஸோ அனுபவிக்கிறவ இவன் இருக்கான், அனுபவிக்கப்படக்கூடியதான ஆனந்தம் இருக்கு. ரெண்டு இருக்கே சார், கஷ்டம் தானே. நான் திடீயாத்வை பயம் பவதி, ரெண்டாவது மனுஷன் இருந்தா பயம் வந்துடும். நான் ஒத்தன இருக்கேன், ஆனந்தம் ஒண்ணு இருக்கு. ஆனந்தம் இருந்தா உங்களுக்கு என்ன பயம் தெரியல? இந்த ஆனந்தம் போயிடுமோன்னு பயம், என்னை விட இன்னொருத்தனுக்கு பெரிய ஆனந்தம் வந்திருக்குமோன்னு ஒரு அசூய. என்ன சொல்றது? இருக்குமா இருக்காதா? நிச்சயமா. அப்ப விவகாரம் என்னடா, நீங்களோ மோட்சத்தில் ஆத்மா விஷயமற்றது என்று அறிந்து கொண்டிருக்கேள். மோட்சத்துல விஷயம் இல்லாத போதால் ஆனந்தம் தெரியாதுன்னு ஒத்துக்கிடும். ஆனந்தம் தெரிஞ்சால் அறிபவனான ஆத்மா இருக்கு, அறியப்படும் ஆனந்தம் இருக்கு, ரெண்டு இருக்குன்னு ஆயிடும். ஸோ அறிவுக்கு விஷயமாக ஆனந்தம் ஆயிடுதுன்னு ஆயிடும். ஸோ மோட்சத்துல ஆனந்தம் அறியப்படலைன்னு சொல்லணும். மோட்சத்துல ஆனந்தமே தெரியலன்னா அப்படிப்பட்டதான மோட்சத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். அபி பிருந்தாவனே கஷ்டித்து சுருகாலத்துவம் தயிச்சதில்லை. இங்க அத்வைதியினுடைய மோட்சத்தை விட பிருந்தாவனத்துல ஒரு நிறைய பிறக்கலாம். ஏன்னா அந்த கிருஷ்ண குழந்தை நடந்ததான பாத தூளி இருக்கு பத்தில, அதை தொடக்கூடியதான நிறைய பிறக்கிறதா அது க்ஷேமமா இருக்கு சார். இது என்ன பிராரம்பம்? மோட்சத்துல ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, ஆனந்தமும் இல்லை. அப்படி தூங்குற மாதிரி இருக்க மோட்சம் அது மோட்சமா அது அப்படின்னு உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க சார். என்ன சொல்ல போறீங்க? மோட்சத்துல ஆனந்தம் இருக்குன்னு சொன்னீங்களேயானால் துவைத்தம் வந்துட்டு, மோட்சத்துல ஆனந்தம் இல்லையேன்னு சொன்னேன்னா அது மோட்சமாகாது. நம்ம எல்லாம் இத்தனை நாளா அத்வைத்தம் வாசிச்சிருக்கோம். பிரஸ்தானத்துல நோட்டு பண்ணிருக்கேன். ஒரு கேள்வி துவைத்தி கேட்டேன்னா யூ வாண்ட் டு ஏபிள் டு ஆன்சர். அப்ப நமக்கு என்ன வேணும்? நம்ம சாஸ்திரத்துல ஒரு தார்த்தியம் வேணும். அவன் எதை சொன்னாலும் we are able to rebut. எங்க சாஸ்திரம் சொல்றதுன்னு ஒரு தைரியம். ஸோ அது வரதுக்காக தான் இந்த புத்தகம். ஸோ இப்ப என்ன இந்த கேள்வி என்ன பண்ணியிருக்க? மோட்சத்துல ஆனந்தம் பிரகாசிக்கிறதா இல்லையா? ஆனந்தமானது ஆப்ஜெக்டாக உங்களுக்கு தெரியுமே ஆனால் அப்ப துவைத்தம் வந்தாச்சு. ஆனந்தம் தெரியலன்னா மோட்சம் இல்லை. என்ன சார் சொல்ல போறேன்
அப்படின்னு கேட்கிறோம். நயா ஆத்மன மோட்சதாயாம் தயா ஆத்மனா நிர்விஷயத்வ அங்கீகாராது ஆனந்த அப்பிரகாச. சிம்பிள், இதை விட சிம்பிளா சம்ஸ்கிருதத்தில் எழுத முடியாது சார். தயா உங்களால் மோட்சதாயா மோட்சாவஸ்தையில் ஆத்மனா ஆத்மாவுக்கு நிர்விஷயத்வ அங்கீகாரா ஒரு ஆப்ஜெக்டும் இல்லை என்று ஒத்துக்கொண்டதனால் ஆனந்த அப்பிரகாசே ஆனந்தமும் தோணவில்லையே என்றால் அபுமர்த்தம் அது புருஷார்த்தமாக ஆகாது. என்ன பண்ண போறே அப்படிங்கிற கேள்வி. அப்ப என்ன சொல்ற, ததாகி ஆனந்த ஏவ பிரகாசா நது ஆனந்தத்திய பிரகாசத்துவம். ஆன்சர் எப்படி சொன்னாங்க, மோட்சத்துல ஆனந்தம் அறியப்படவில்லை, தானே ஆனந்தமாக இருக்கான். ஆனந்தம் தானே உங்களுக்கு வேணும், நீங்க அழப்படாத அவ்வளவுதானே. நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றோம் லோகத்துல. இந்த சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒருத்தர் கிச்சு போட்டுட்டே இருக்கான், சிரிக்கிறான். எவ்வளவு நேரம் சிரிச்சு பாரு, ஒரு 10 நிமிஷம். அப்புறம் அழ தொடங்கின குழந்தை ரொம்ப நேரம் கிச்சு போட்டீங்கன்னா அழுதுரும். என்னடா சின்ன முதல்ல சிரிக்கும், கொஞ்ச நேரம் ஆனா அழுதுரும். ஸோ எந்நேரம் நீங்க சிரிச்சுட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரம். ஆனா வித் சாட்டிஸ்பாக்சனா நீங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, துன்பம் இல்லாதான் நிலை, அது எந்நேரம் இருந்தாலும் கண்டினியூ ஆகும். ஸோ இப்ப என்ன, ஆனந்தம்ங்கிறது ஸ்பெஷலா நமக்கு வந்ததையானால் அதுவும் துன்பம் போல்தான். நிம்மதின்னு ஒண்ணு இருக்குமே ஆனால் இட் குட் கண்டினியூ ஃபாரெவர். இந்த ரெண்டும் நமக்கு தெரியும். நிம்மதியா தூங்கினேன் சார், எவ்வளவு நேரம் சார், 2 மணி நேரம் வச்சுப்போம். மத்தியானத்துல 2 மணி நேரம் ஏன் தப்பு, 1/2 மணிக்கு மேல தூங்கப்படாது. 1/2 மணி தூங்கலாம், ஆனால் கிரகம் தூங்கலாம் இருக்கு. எங்களுக்கு தர்மசாஸ்திரம் இருக்குது, பிரம்மச்சாரி தான் தூங்கப்படாது. ஏன்னா அவன் உபநயன சந்தர்ப்பத்திலேயே நதிவா சோப்பியா அப்படின்னு இருக்கு, ஓமன் ஒத்துன்னு இருக்கான் பிரம்மச்சாரியா இருக்கிறோம். ஆனா மத்தியானம் தூங்குறவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோ. கிரகஸ்தனுக்கு தோஷம் இல்லை, அதுக்காக அதிகமா தூங்கப்படாது. ராஜா தூங்கப்படாது, விவகார அத்தியாயத்துல ராஜா தூங்கப்படாதுன்னு இருக்கு. இதெல்லாம் இன்சிடென்டலா தெரிஞ்சுக்க விட்டீங்க. 1/2 மணி நேரம் தூங்கலாம்னு வச்சுங்களேன். 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்க தூங்கினீங்கனால் அந்த 2 மணி நேரம் மனசு எப்படி தெரிவிச்சு கிறிஸ்டின் இருந்ததா அழுதுன்றதா இல்ல. ஆனா ஒவ்வொருவரும் எதை சொல்ற, நிம்மதியா தூக்கினேன். அப்ப when mind falls you get happy. அது கூட கால் ஹாப்பினஸ். அதுக்கு என்ன சொல்றது, மைண்ட்லெஸ் ஸ்டேட். அதான் சொல்ற ஆனந்த ஏவ பிரகாச. நீங்களே ஆனந்த ஸ்வரூபமா இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிற ஸ்வரூபமா இல்லை. அதான் சொல்ற ததாகி ஆனந்த ஏவ பிரகாசா, தோற்றமே ஆனந்த வடிவமாக இருந்தது. நது ஆனந்தத்திய பிரகாசத்துவம். ஆனந்தம் ஒண்ணு, அதை பிரகாசிக்கிற ஆத்மா ஒண்ணு, துவைத்தம் இல்லை. துவைத்தம் இருந்தா தானே உங்களுக்கு இதுக்கு முன்னால் வந்த தோஷம் எல்லாம் வந்தது. துவைத்தம் இல்லையே. இப்ப நீங்களே ஆனந்தம் ஆயிட்டே, நானே ஆனந்தமா ஆயிட்டேன்னா சக்கரா தத்போதினோ ஏகத்வாபத்தின்னு ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை என்ன சொல்ல போறேன், அது பின்னால சொல்ல போறோம். அது வைஷ்ணவன் நம்மளை கேட்டது. அவள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, சக்கரை பொங்கல் சாப்பிட்டு, நானே சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன்னா இன்னொருத்தர் தான் என்ன சாப்பிடுவான், எனக்கு எப்படி சார் ஆனந்தம் வரும்? சர்க்கரைங்கிறது நாம் சாப்பிட்டா நமக்கு ஆனந்தம் இருக்கும். நானே சர்க்கரையா மாறிட்டேன்னா நீர் என்ன சாப்பிட்டேன்னா எனக்கு ஆனந்தமா இருக்குமா அப்படின்னு அவன் கேட்டான். சர்க்கரா தத் போஜினோ ரிவன். அதுக்கு இங்கே பதில் சொல்லல, வேற பதில் சொல்லலாம். இங்க என்ன சொல்லிட்டு இருக்கான், ஆனந்தம் வேறு நான் வேறு என்கிற நிலை இருந்தால்தான் விதியாத்வை பயன்படுத்தி நானே ஆனந்தமாக ஆகிவிட்டேன். ஆனந்தமாக ஆகிவிட்டேன், என்ன சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஆனந்தம் இல்லை, ஒரே ஆனந்த வடிவமாகிட்டேன். ஆகையால் இந்த தோஷம் நக ஆனந்தத்திய பிரகாசத்துவம் அதுவா அர்த்தோபலட்சித பிரகாசத்துவம் வா ததா அத்தியேவா. முன்னாலேயே நான் சொல்லிவிட்டேன், பொருள் இல்லாதான ஒரு பிரகாசம், ஆனந்த வடிவமான ஒரு ஆத்மா இருக்கு. அதனால்தான் சத்தியம் பிரம்மா, ஞானம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மாங்கிற இடத்துல பிரம்மத்துல சத்தியத்துவம், பிரம்மத்துல ஞானத்துவம், பிரம்மத்துல ஆனந்தத்துவம் இருக்குன்னு நாங்க சொல்லல. எது சத்தியமா இருக்கோ அதே ஆனந்தம், எது ஆனந்தமா இருக்கோ அதே ஞானம். ஞானமும் ஆனந்தமும் இந்த மொத்தத்துல ஒண்ணு. அல்லது அர்த்தோபலட்சித பிரகாசத்துவம் வா, ஒரு காலத்துல ஆனந்தமாக இருந்த நிலையை பார்த்ததான அறிவோ அப்பொழுதும் அங்கே இருக்கு. அதனால ஞானத்வாதி இத்தியுக்தம். அதனால ஞானத்துவம் ஒரு நாளும் அழியலை. ஞானத்துவம் அழியலைன்னு என்ன அர்த்தம், அஜானத்துவம் வரல. அஜானத்துவம் வரலைன்னா ஹேது இல்லை, ஹேது இல்லாததுனால விருச்சாரம் இல்லை.
முதல்ல அதை விட்டுக்கணும். முக்கியமான அனுமதியில போயிட்டு சொல்லக்கூடாது இருக்கு. ஆகையால் விபிச்சார் தாங்கள் சொன்ன தோஷம் ஏறாது. இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன? ஆத்மாவானது அறிவு வடிவமாக இருக்கு. பொருள் இல்லாத சமயத்திலையும் மோட்ச காலத்திலையும் ஆத்மாவுக்கு பொருள் இல்லாத போனாலும் அறிவு இருக்கு. ஆசைக்கும் செயலுக்கும் அப்படி இல்லை. இரண்டாவது, மோட்சத்தில் ஆனந்தம் அனுபவிக்க கூடியதான ஆனந்தம் இல்லாத போனாலும் அந்த மோட்சமானது விருப்பத்தக்கனதுதான். ஏன்? அவனே ஆனந்த வடிவமாக ஆவதனால். இப்பொழுது நமக்கு துன்பமும் வருது, இன்பமும் வருது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியதான இந்த சம்சார நிலையை விட்டு இவன் ஆனந்த கரமாக எப்பொழுதும் ஆனந்த வடிவமாக இருக்கிறவனால ஆகிறான். புதுசா ஆறுதல்ல, இதான் அவனுடைய ஸ்வரூபம். அப்படியே இருக்கிறதுனால ஒரு தோஷமும் இல்லை. இப்படி சொன்ன முடியும். இதுக்கு மேல லோகத்துல இது போல இருக்கிற பொருள் 50,000 இருக்கு சார், அதே போலயே நீங்களும் மாறி போயிடுவில்லைன்னு அவன் கேட்க விடுறான். நீர் எத்தனை பொருள் சொன்னாலும் லோகத்துல இருக்கிறது பிரம்மத்துக்கு திருஷ்டாந்தமாகாது அப்படின்னு சொல்லி இதோட இந்த ஜகத்துவம் முடிய போறோம். இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க முடியாது. அது எடுத்து பார்த்தோம்னா சிம்பிளா வரும். இதுக்கு மேல் பாகம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அற்புதமா பார்ப்போம். இன்னைக்கு 2 பேரும் வராச்சுன்னா நான் ஒத்தனை